ரைட். ரேங்க் காணணுமா இருந்தா முதல்ல நம்ம ரேங்க்னா என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம ரேங்க் எப்படி பார்க்க போறோம்னா, இவங்களோட ஸ்கோர் என்ன? 47 எவரேஜ். இவங்க 69. ஸோ இது ரெண்டை விட 69 பெருசா இருக்கதால 61 இப்போதைக்கு பெரிய ஆள். 69 விட 76 பிக் நம்பர். ஸோ 76 1 இப்போதைக்கு ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது. 76 விட 52 சின்னது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். 76 விட 74 சின்னது. 45 சின்னது. 35 1 சின்னது. 53 சின்னது. 31 சின்னது. 76.8. ஸோ ஈக்குவல். இது மேக்ஸிமம் மினிமம் என்ன, இது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 76.8 தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்றோம். செகண்ட் ரேங்க் பார்க்கணுமா இருந்தா இப்ப என்ன செய்யணும்? 46. இப்ப 76 விட சின்னது எது? 76 விட சின்னது 46. எஸ், ரைட், செகண்ட் ரேங்க். அதை விட பெருசு 69. ஸோ செகண்ட் ரேங்க் 69 இப்போதைக்கு வந்துருச்சு. பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செல் அட்ரஸ ரிட்டர்ன் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது, ரிப்ளை பண்ண வேண்டி இருக்குது. ஒவ்வொரு முறையும் பார்க்கணும், ஒவ்வொருத்தவங்களோட ரேங்க கணக்குலையும் பார்க்கணும். அப்ப முதலாவதுல இருந்து 8 பேர் இருப்பீங்களா, அந்த 8 பேரோட ரேங்க பார்க்கறப்பையும் ஒவ்வொருத்தரோட ரேங்க பார்க்கறப்பையும் மீதமா இருக்கிற 7 பேரோட ரேங்க நம்ம ரிட்டர்ன் பார்க்கணும். அப்ப ஈக்குவல் RANK ரேங்க்னு டைப் பண்றோம். நாம பிராக்கெட் ஓபன் பண்றோம். இவரோட ரேங்க பார்க்க போறோம், இவங்க எல்லாத்தோட ரேங்கோட. அதனாலதான் நாம 8 நம்ம செலக்ட் பண்றோம். இப்ப நாம பாருங்க, இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுனா முதலாவது உள்ளவதுக்கு ரேங்க் வந்துடும். 6வது ரேங்க்னு சொல்லி வந்துருச்சு. இதை நாம டிராக் பண்ணா பாருங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ரேங்க் வந்து பிழையா வருது. ரெண்டாவது உள்ளதுக்கு 3வது ரேங்க்னு வருது. இப்ப பாருங்க, இந்த K5ல இருந்து K12 வரைக்கும் பார்க்கப்படுது. K12 அப்படின்னு சொல்ற அட்ரஸ் வந்து இதுதான் K12. K12ங்கிறது வந்து மின் நம்பர். அடுத்த அட்ரஸ பார்த்தா K13 வரைக்கும் பார்க்க போகுது. சோ என்ன நடக்குதுன்னா, அந்த 6 பேரோட அந்த கீழே டவுன்ல பார்க்கப்படுது. 8 பேரோட டீடைல் கீழே பார்க்கப்படுது. முதலாவதா 8 பேர் பார்த்தா அடுத்த 8 பேரும் கீழே பார்க்கப்படுது. 7 பேர் பார்க்கப்படுது. அப்படி பார்த்தா நமக்கு ரேங்க் வந்து பிழையா வரும். ஆனா இந்த செல் அட்ரஸ் திரும்ப திரும்ப இந்த ரேஞ்ச் தான் திரும்ப திரும்ப வரணும். அப்படியா இருந்தா பாருங்க, இப்ப இதுல கேக்கு முன்னுக்கு நாம ஒரு டொலமாக்கொன போட்டா, இதோ டொலமாக்கொன போட்டா, இந்த கேக்கு முன்னாடியும் நாம ஒரு டொலமாக்கொன போட்டா பாருங்க, இந்த ரேஞ்ச் மட்டும் செலக்ட் ஆகி இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பார்க்கல இந்த 8 பேரோட மார்க்ஸ் மட்டும் திரும்ப ரிட்டர்ன் வரணுமா இருந்தா டொலமார்க் போட போறோம். அப்ப இந்த K14 அப்படிங்கிற செல், K4ங்கிற செல் K5க்கு பார்க்க கிளைம் வரணும், K6க்கு பார்க்க கிளைம் வரணும், K7க்கு பார்க்க கிளைம் வரணும், K8க்கு பார்க்க கிளைம் வரணும், 9 10 11 இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா பார்க்கல K4 அப்படிங்கிற செல் அட்ரஸ் ரிட்டர்ன் வரணும். அப்ப அப்படியா இருந்தா K4 அப்படிங்கிற செல் அட்ரஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக Kக்கு முன்னாடி ஒரு டொலமாக்கும் 4க்கு முன்னாடி ஒரு டொலமாக்கையும் நம்ம என்டர் பண்றோம். அதே மாதிரில இந்த K11 வரைக்குமான எல்லா செல்லும் ரிட்டர்ன் வரணும். சோ அது அந்த 11க்கு முன்னுக்கும் நாம டொலமாக்கொன்னு போடுறோம். இப்ப நமக்கு அந்த இஷ்யூ வராது. சரியா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே.